விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதையே ஒரு வாடிக்கையாகவே கொண்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதை ஒரு வாடிக்கையாகவே கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதை ஒரு வாடிக்கையாகவே கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதை ஒரு வாடிக்கையாகவே கொண்டுள்ளார்கள் எனவும், நேற்றைய தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். 4.5 ஆண்டுகள் மக்களின் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் வந்து 50,000 தன்னார்வலர்களை கொண்டு வீடு வீடாக சென்று உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று கேட்கப் போகிறார்களாம். ஆட்சியில் இருக்கும்போது மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் மக்களின் கனவை கேட்டு அவர்களின் குறையை தீர்க்கப் போகிறேன் என்பது கடைந்தெடுத்த கபட வேலை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்திருக்கிறார். இந்த திட்டம் திமுகவின் தேர்தல் வேலையை பார்க்கும் பெண் நிறுவனத்திடம் மறைமுகமாக ஒப்படைக்கப் போவதாக செய்திகள் வருவதாகவும், அரசின் பணத்தில் தன்னார்வலர்கள் என்ற முகமூடி அணிந்து கொண்டு திமுகவிற்கு வேலை பார்ப்போர் வீடு வீடாக சென்று திமுகவிற்கு வாக்கு சேகரிக்க நடத்தும் ஒரு மோசடி நாடகம்தான் இது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்திருக்கிறார். இதற்கு மக்களின் பணத்தை விரயம் செய்கிறார்கள். இப்படி நிர்வாகம் செய்வதை விட அரசு நிர்வாகத்தையே நேரடியாக பெண் நிறுவனத்திடம் ஒப்படைத்து விடலாம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்களின் ஆதார் எண், தொலைபேசி எண் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களையும் கூட அரசின் வாயிலாக திமுகவின் தேர்தல் ஆதாயத்திற்காக சேகரிக்க நினைப்பது டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை மீறுவது மட்டுமின்றி தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகளை தார்மீக அடிப்படையில் மீறும் செயலாகும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசின் நிதியை இதுபோன்ற தில்லுமுள்ளு திட்டங்களுக்காக செலவிட்டு சுய விளம்பரத்தை தேடும் விடியா திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மக்களை ஏமாற்றும் இதுபோன்ற காதில் பூ சுற்றும் வேலையை இனியாவது விடியா திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். Taste the Daily.